அவர் எப்படி தர்ஷனுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறாரோ, அதே மாரி தான் நானும் நினைக்கிறேன். ஆனா பார்கவிக்கும், தர்ஷனுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிட்டு இருப்பாங்க. இது சரியா தவறான்லாம் சொல்லல. ஆனா இதுதான் என் முடிவு. இது சரியா தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்கிற பெண்கள் கையில ஈஸ்வரி சொல்லிட்டு, இது விஷயமா நான் ஜீவானந்தத்து கையில பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. ஸோ இந்த கல்யாணம், இந்த வீட்டு வாரிசோட ஒரு கல்யாணம் நடக்கும்போது கண்டிப்பா உயிர் சேதம் ஏற்படும். பெரிய பிரச்சனைய நீங்க சந்திப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருள்வாக்கு சொல்லிட்டு போயிடுவாரு நம்ம குணசேகரனோட மாமா. இப்போ அதான் சொல்லிட்டாருல்ல, இந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ஆக வேண்டிய வேலைய பார்க்குவோம். "இந்த பாரு தர்ஷா, மண்டபத்துக்கு வர்ற, தாலிய கட்டுற. இதுல ஏதாச்சும் மிஸ் ஆச்சு, பெத்த புள்ளன்னு கொஞ்சோண்டு பாசம் இருந்துச்சு. அதுவும் இருக்காது. முடிச்சு விட்டே போயிடுவேன்." அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குணசேகரன் ஓப்பன் டாக்காவே பேசிருவாரு. இப்போ எப்படியாச்சும் இவங்கள சம்மதிக்க வைக்கணும் இல்லையா? அதனால வந்து பார்கவிய கூட்டிட்டு போறாங்க. வீட்ல இருக்கிற பெண்கள்லாம் டைரக்ட்டா ஜீவானந்தத்துக்கிட்ட. அங்க ஜீவானந்தத்துக்கு இந்த மாரி விஷயத்த சொல்றாங்க. வீட்ல தர்ஷனுக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பிளானே போயிட்டுருக்கு. அந்த அறிவுக்கரசியோட தங்கச்சிகிட்ட. ஆனா கண்டிப்பா இந்த கல்யாணத்த முறியடிச்சு, நாம தர்ஷனுக்கு பார்கவிய கல்யாணம் பண்ணி வைக்கலாம். இதுதான் சரியாவும் இருக்கும். சரியான முடிவும் இதுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவானந்தத்த கையில ஈஸ்வரி சொல்லவும், ஜீவானந்தத்துக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இதுல எந்த விருப்பமா இருந்தாலும், எந்த முடிவா இருந்தாலும் அந்த பொண்ணு மட்டும் தான் எடுக்கணும். ஆனா இந்த சமயத்துல இது பேசுறது சரியா, தவறான்னு கூட எனக்கு தெரியலன்னு சொல்றாரு. ஆனா யோசிச்சுட்டே இருந்த நம்ம பார்கவிக்கு இது காதுல விழுந்த உடனே எனக்கு கல்யாணமும் வேணாம், எதுவுமே வேணாம். எனக்குன்னு இருந்தது எங்க அப்பா. அவங்களையும் நீங்களே கொண்டுட்டீங்க கூட்டிட்டு வர சொல்லி. அதே மாரி அவருக்குன்னு இருந்தது நானு. நானும் இதுக்கப்புறம் நடைப்பணமா தான் இருக்கணும். எனக்கு எதுக்கு கல்யாணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சுருவாங்க. இவங்க இந்த மாரி பேசினது அங்க இருக்கிற பெண்களுக்கெல்லாம் பயங்கரமான ஷாக்கு. என்ன இருந்தாலும் சொல்றேன், நீ தர்ஷன கட்டிக்கிறது தான் உனக்கு கரெக்ட்டா இருக்கும். அவன் செஞ்ச தப்ப, செஞ்ச பாவத்தெல்லாம் உணர்ந்துட்டு வந்து நிக்கிறான். ஆனா உண்மையிலேயே சொல்றேன், அவன் செஞ்சது தான் உனக்கு ஒரு பெரிய பாவமே. உன்ன லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்தி, உன்ன கொலை பண்ற அளவுக்கு முயற்சிக்கு போயி, கடைசியா நீங்க இந்த ஊர விட்டே போயும், அந்த இடத்துலயும் வந்து உங்களையே தேடி வந்தது அவன் பண்ண ஒரு பெரிய பாவம். இதுக்கெல்லாம் வந்து அவன் பிராயச்சித்தம் தேடணும்னா, கண்டிப்பா அவன் உன்ன கல்யாணம் பண்ணிட்டு, உன் காலடியிலேயே இருக்கணும்னு சொல்லிட்டு, அவனே சொன்னான் இல்லையா? அதுதான் சரியான முடிவும் பார்கவி. நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஏற்கனவே வந்து நம்ம சாருபாலா சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா ஞானத்த வெளிய எடுக்கிற முயற்சியில அவங்க இல்ல. ஞானத்த நான் உங்களுக்கு சைடு பார்க்குறேன். அவருக்குன்னு ஒரு வக்கீல நாம தனியா அரேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு ஞானம் ஒத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாருபாலா நம்ம ரேணுகா கிட்டயும், நம்ம ஜனனி கிட்டயும் சொல்லியிருப்பாங்க. நான் அவர்கிட்ட பேசி ஒத்துக்க வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க ரேணுகா. இப்போ சாருபாலா ரெடி பண்ணிட்டாங்க ஞானத்த பார்க்கறதுக்காக. ஞானத்த பார்க்கறதுக்காக சாருபாலாவும் சரி, நம்ம ரேணுகாவும் போறாங்க. அந்த இடத்துல ரேணுகா சொல்றாங்க, "யோவ்! உனக்கு என்ன பைத்தியமாயா? அண்ணன் சொன்னாரு, ஆட்டுக்குட்டி சொன்னாருன்னு ஜெயில்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. உன் பொண்ணு கேட்கிற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல. உங்க அண்ணன் உண்மையிலேயே நல்லவன்னு நெனச்சு நீங்க வந்துட்டு இருக்க. ஆனா அவரு வந்து உன்ன உள்ள தள்ளிட்டு, அவன் மயன் கல்யாணத்துல குறிக்கோளா இருக்காரு. உன்ன வெளிய எடுக்கிறதுக்கு 1% 1% ஏதாச்சும் பண்ணியிருப்பாரா? இவங்களவே கேளு. ஆமா ஞானம், உங்க அண்ணன் நல்லா உங்கள பகடைக்காயா யூஸ் பண்ணிக்கினாரு. யூஸ் பண்ணது உனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அண்ணன்ற பாசம், தம்பின்ற பாசத்த இழுத்து போட்டு ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்திட்டாரு. இந்த கேஸ்ல ஒரு பெரிய திருப்பம் வந்ததுனால தான் நீ உள்ள இருக்க, அவரு வெளிய இருக்காரு. ஹேப்பியா அவங்க மகன் கல்யாணம் பண்றதுக்கு. அந்த கல்யாணமும் நடக்கக்கூடாது. நீயும் உங்க அண்ணன பத்தி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த மீட்டிங்கே. அது மட்டும் இல்லாம உனக்கு ஒரு புது வக்கீலும் நாங்க வைக்கிறோம். நான் வாதாட முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்களா. ஸோ இது எதையுமே பொருட்படுத்தாம ஞானம் சொல்லுவாரு. எங்க அண்ணன பத்தி நீங்க 1000 சொல்லுங்க. எங்க அண்ணன் பண்றது தான் நியாயம். எங்க அண்ணன் பக்கத்துல தான் நான் நிப்பேன்னு சொல்றாங்க. உடனே ஆக்ரோஷமாயிடுது நம்ம ரேணுகாவுக்கு. பயங்கர கோவப்பட்டு ரேணுகா என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பைத்தியக்காரத்தனமா ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தீன்னா, அப்பா எங்கேயோ ஓடி போயிட்டாருன்னே சொல்லிடுவேன். நான் என் பொண்ணுகிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே வந்துருவாங்க. ஸோ இந்த கல்யாணத்தில எனக்கு விருப்பமே இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்கவி சொல்லியும், பார்கவிய நம்ம ஒண்ணும் கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. அப்புறம் நம்ம குணசேகரன் பண்றதுக்கும், நாம பண்றதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்கு? அவரு அவ மயனுக்கு கட்டாய கல்யாணம் பண்றாருன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ ஒரு பிரச்சனை, இவ்வளோ ஒரு உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு. ஸோ பார்கவி கிட்ட போயிட்டு நாம வந்து மறுபடியும் கல்யாணமே வேணான்ற பொண்ணுகிட்ட கல்யாணம் பண்ண வச்சா, அப்ப குணசேகரனுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆதி குணசேகரன கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இருப்பாரு ஜீவானந்தம் ஈஸ்வரி கிட்ட. இப்போ ஈஸ்வரி எடுத்த முடிவு சரிதான். ஏன்னா, பார்கவிக்குன்னு இப்ப யாருமே இல்ல. பார்கவிய விரும்புற ஒரு ஆள், ஒரே ஒரு ஆள் அது தர்ஷன் தான். ஆனா தர்ஷனே வந்து முன்ன இருந்தது வேற. பணத்துக்காக ஆசைப்பட்டு அறிவுக்கரசியோட தங்கச்சி அன்பு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா அறிவுக்கரசிக்கு குடுத்தாங்க பாரு அடி நம்ம வீட்ல இருக்கிற பெண்கள். பலார் பலார்ன்னு அற விழுந்துட்டே இருக்கு.
இதுக்கு மேல இந்த வீட்ல உன்னுடைய சத்தம் கம்மியா இருக்கணும். எங்களுடைய சத்தம் தான் அதிகமா இருக்கணும். யார் வீட்ல வந்து யார் எங்கள அதிகாரம் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிச்சுருவாங்க. அடிச்சதும் பார்த்தீங்கன்னா, நம்ம குணசேகரன் கண்டுபிடிச்சுருவாரு. ஸோ எனக்கு அடி வாங்குனது கூட பெருசு இல்ல. இந்த கல்யாணத்தெல்லாம் சொன்ன தேதியில சொன்ன மாரி நடத்தி காட்டணும் மாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பவும் வைராகத்தோட பேசிட்டு இருப்பாங்க. இந்த கல்யாணத்த நடத்துறத பத்தி. ஆனா, இதையே தான் சொல்லிட்டு இருப்பாரு. கல்யாணத்த கண்டிப்பா நடத்தி முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஆதி குணசேகரனும். ஸோ கல்யாணத்த முடிக்கிறதுக்காக ஒரு பிளான் பண்றாங்க. மண்டபத்துக்கு கூட்டிட்டு போலாம். இவங்க எல்லாருமே இங்கேயே விட்டு லாக் பண்ணிடலாம். இவங்க யாருமே வர தேவையில்ல. பொண்ணு, மாப்பிள்ளை, கதிரு, நானு, நீ, கரிகாலன் அவ்வளோதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருவிக்கரசி கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த கல்யாணத்த கண்டிப்பா தடுத்து நிறுத்துறதுக்காக பெண்கள் ஜீவானந்தத்த கூட்டிட்டு போலீஸ கூட்டிட்டு வரதான் போறாங்க. ஏன்னா இது ஒரு கட்டாய கல்யாணம். ஒரு கல்யாணத்துக்கு எப்படி 2 பேர் விருப்பமும் தேவையோ, அதே மாரி அன்போட விருப்பம் இருக்கிற மாரி தர்ஷனோட விருப்பத்தையும் கண்டிப்பா போலீஸ் வந்து கேட்க தான் போறாங்க. அந்த நேரத்தில தடுத்து நிறுத்த தான் போறாங்க. ஆனா எப்படியாச்சும் தர்ஷனுக்கு பார்கவிய கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு நெனைச்ச நம்ம ஈஸ்வரிக்கு ஒரு ஏமாற்றம் தாங்க. ஆனா கண்டிப்பா பார்கவி இன்னும் கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா, அத புரிஞ்சுகிட்டு கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க. ஆனா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு, நம்ம மாமனாரா வந்து ஆதி குணசேகரனவே கூப்பிடுறது அவங்களுக்கும் ஒரு பயமா தான் இருக்கு. என்னடா இது இவளா நம்ம மருமக? இவ்ளோ ஒரு பிரச்சனை பண்ணி அவங்க அப்பன கொண்டு நமக்கு மருமகளா வரதுக்கு தைரியம் வந்திருக்கே இவளுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம குணசேகரனுக்கும் ஷாக்கா தான் இருக்க போது. அது மேல பயங்கர வெறுப்பாக போகுதுங்க குணசேகரனுக்கு. ஏன்னா எந்த பொண்ண இத்தன நாளா அழிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பன சாவடிச்சு, அவங்கள ஜெயிலுக்கு போகாம தப்பிச்சிருக்காங்களோ, அதே பொண்ண தான் பெத்த புள்ளைக்கு கட்டி வைக்கிறதுக்காக, என்கிட்டயே என் பொண்டாட்டியே வேலை செய்றாளே அப்படின்னு சொல்லிட்டு, பயங்கர கோவம் வரப்போது ஆதி குணசேகரனுக்கு வீட்ல இருக்கிற பெண்கள் மேல. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, இப்ப சக்தி வந்து இந்த பக்கமா, அந்த பக்கமா இல்லன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நடுநிலையா நிக்க முடியாம இருக்காரா? ஸோ, சக்தி கிட்ட ஏதாச்சும் நம்ம வேலை ஆகணும்னு சொன்னா, கண்டிப்பா அது ஆவாது. சக்தி பெண்கள் பக்கம் போயிட்டா, அந்த வீட்டு பொம்பளை ஆளுங்க பின்னாடியே திரிஞ்சுட்டு இருப்பான். ஸோ, சக்திய நம்பி பிரயோஜனமே இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு, சக்திய மட்டும் இங்கேயே விட்டுட்டு, இல்ல வேற ஏதாச்சும் வேலை குடுத்து வெளிய அனுப்பிச்சுருவோம். ஆனா, மத்த பெண்கள வீட்ல வச்சு பூட்டிட்டு, கண்டிப்பா தர்ஷனுக்கு இந்த கல்யாணத்த நடத்தி வச்சே ஆகணும். அந்த உயிர் சேதம், எந்த சேதனும் நானும் பார்த்துடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி குணசேகரன் கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணுவாருங்க. ஸோ, இந்த கல்யாணத்தில எனக்கு விருப்பம் இல்லன்னு சொன்னாலும், தர்ஷன விட போறதில்ல. இல்ல அன்புகிட்டயே போயிட்டு இந்த கல்யாணத்தில வேணான்னு சொல்லிடுன்னு சொன்னாலும், அந்த பொண்ணும் விட போறதில்ல. ஆக மொத்தம் இந்த கல்யாணம் நடந்துருமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷனுக்கு ஒரு வகையில பயமா இருக்கு. ஆனா, வீட்ல இருக்கிற பெண்கள் டைரக்ட்டா வந்து கால் பண்ணிடுறாங்க ஜீவானந்தத்துக்கு. இந்த மாரி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாரு. எங்கள வச்சு ரூம்ல லாக் பண்ணிட்டு கல்யாணம் பண்றதுக்காக போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே, அவரு போலீஸ கூப்பிட்டுக்கிட்டு எந்த மண்டபத்தில சொன்னாங்களோ, அந்த மண்டபத்துக்கு போறாங்க. ஸோ, இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, ஒரு கல்யாணத்த கட்டாய கல்யாணமா பண்றது ரொம்ப தவறு. ஏன்னா சப்போஸ் கல்யாணமே பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணி வச்சா மட்டும் தர்ஷன் போயிட்டு நல்லா வாழ்ந்துட்டு போற அன்பு கூட, அன்ப வந்து 7 எடுத்து கூட பார்க்க மாட்டாரு. அவர் கிட்ட கூட போக மாட்டாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? அவங்க அப்பா. இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? அன்போட அக்கா அறிவுக்கரசி. இவங்க 2 பேர்த்தோட பணத்தாசையினாலயும், இவங்க 2 பேரும் ஃப்ராட் இவங்களே ஒண்ணு சேரணுன்ற ஆசையினாலயும், ஒரு சின்னஞ்சிறுச விவரம் இல்லாம சேர்த்து வைக்கிறாங்க. ஆனா அது கண்டிப்பா முற்றிலும் தவறா தான் போய் முடிய போது. ஆனா இந்த சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம தர்ஷன் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு பார்கவிய. ஏன்னா, பெரிய பாடத்துக்கு அப்புறம். அதே மாரி பார்கவியும் தர்ஷன ஃபர்ஸ்ட்லேருந்தே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய பாடத்துக்கு அப்புறம். அவங்க அப்பா இறந்து போயும் தர்ஷன கட்டிக்கிறேன் அப்படின்னு ஒரு காலத்தில வந்து நம்ம பார்கவி தர்ஷன் கிட்ட நிக்கும்போது, கண்டிப்பா மனசு இறங்கி தர்ஷன் 2 பேருமே பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணிட்டு தான் வந்து நிக்க போறாங்க. குணசேகரனுக்கு ஒரு பெரிய ஷாக்கா இருக்க போது. அதுக்கு மேல கதிர்வேலன பலார்னு அரைஞ்சத கதிர்வேலன் இன்னுமே மறக்கலைங்க. ஏன்னா, இந்த வீட்ட விட்டு வெளிய போம்போது, "எங்கடி போற? எப்பவுமே வாடி போடின்னு பேசுற கதிருக்கு" செவுல்லே ஒரு அடி போட்டு விலகி சொன்னாங்க நம்ம ஜனனி. "ஜனனி நான் பண்றது தப்பா இல்லையான்லாம் எனக்கு தெரியல" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனா இதெல்லாமே தப்புன்னு எனக்கு தெரிஞ்சும், நான் உனக்கு சரியானவளா இல்லாம போயிட்டேனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்தி கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. "ஐ லவ் யூ டி, நான் உன்ன லவ் பண்றேன். என்னை எப்படி நீ சந்தேகப்படலாம்?" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா பெருசா புருஷன் பொண்டாட்டினே இல்லாத ஒரு உறவுன்னா, நம்ம இந்த குடும்பத்திலேயே அது சக்தியும் ஜனனியும் தான். ஏன்னா, அவங்களும் இவங்கள வீட்டுக்காரன்னு மாமான்னு எதுவும் கூப்பிட்டதில்ல. இவங்களும் வந்து ஜனனிய வந்து ரொம்ப பாசமா கொஞ்சம் நம்ம பார்த்ததே இல்ல. ஏன் எதுவுமே அவங்களுக்குள்ள வந்து கான்வர்சேஷனே இதுவரைக்கும் நம்ம சீரியல்ல பார்த்ததே கிடையாது. ஸோ, அதனால தான் இந்த மாரி ஒரு சீன வந்து ட்விஸ்ட்ல வச்சிருக்காரு. ஸோ, இந்த கல்யாணத்தில ஒரு உயிர் சேதம் ஏற்படுதுன்னு சொன்னாரு. அது யாருன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதிர்வேலனை விட வீட்ல இருக்கிற பெண்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா, ஏற்கனவே ஒரு உயிர் போய் இவ்ளோ பெரிய பாதிப்பாச்சு. எந்த உயிர் போனாலும் நமக்கு தான் அது பாதிப்பு. ஏன்னா, இவங்க வீட்டுக்காரங்க இறந்துட்டாலும் இவங்களுக்கு தான் பாதிப்பு. அதே மாரி அந்த அன்பு பொண்ணு இறந்துட்டாலும் இவங்களுக்கு தான் பாதிப்பு. தர்ஷன் இறந்துட்டாலும் கோவத்தில நம்ம ஆதி குணசேகரன் ஏதாச்சும் பண்ணிட்டாலும் இவங்களுக்கு தான் பாதிப்பு. ஆக மொத்தம் வீட்ல இருக்கிற பெண்களுக்கு தான் வருத்தம். அதனால வந்து போலீஸ கூட்டிட்டு ஜீவானந்தத்த கூட்டிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு போயிறாங்க. ஸோ இதே மாரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அதுவரைக்கும் பாய்.